இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, இந்த புதிய நாளிலே இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இன்று உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு தாய்மொழியும் அவரவர்களுக்குரிய சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே உலகத்திலே பல ஆயிரக்கணக்கான தாய்மொழி உண்டு. அந்த தாய்மொழியை சிறப்பிக்கும் விதமாக இன்று உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படுகிறது. எனவே அவர்களுடைய உரிமை, அவர்களுக்குரிய மொழி, அதை சுதந்திரமாக பேச அவர்கள் பழக, உரிமையோடு வாழ்வதற்கு இந்த மொழியானது சிறப்பு அம்சம் வகிக்கிறது. எனவே இந்த உலக தாய்மொழி நாளிலே அனைத்து மொழி பேசுகின்ற ஒவ்வொருவருக்குமே இறை ஆசீர் கிடைக்க வேண்டும், இறைவன் ஆசீர் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய உணவு, அன்றாட உணவு என்ற இந்த தொடரிலே சிறப்பாக தாயாம் திரு அவையும் சரி, இறைவன் நமக்கு கொடுக்கிற நற்செய்தி பகுதி என்ன என்றால், மார்க்கு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34 அதிகாரம் 9 மற்றும் பிரிவு 1 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், தன்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தனது சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு பகுதி. இயேசுவை நான் பின்பற்றி வாழ வேண்டும் என்று யார் விரும்புவார்கள்? உண்மையாகவே கடவுள் எனக்கு நிறைய அதிசயங்கள், அற்புதங்களை செய்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இயேசுவை நான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் முன் வரலாம். ஆனால் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 2 விதமான காரியங்கள். தன்னலம் துறக்கணும், சிலுவையை சுமக்கணும். இதுதாங்க கிறிஸ்தவம். நம்ம நிறைய நேரங்களில் இது தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்தவம் என்றால் நான் கிறிஸ்துவை வழிபடுகிறேன், இயேசுவிடத்தில் ஜெபிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன், நற்கருணை வழிபாட்டிலே முழுமையாக ஈடுபாட்டோடு கலந்து கொள்ளுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வருவது கஷ்டமாக இருக்கிறது, அந்த துன்பம் வரக்கூடாது, துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. துன்பம் இல்லாமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. அதே போன்று தன்னலம் மறக்க வேண்டும், இழக்க வேண்டும். நான் என்ற ஒரு ஆணவம், அகந்தை வாழ்க்கையில் குறைய வேண்டும். நான் பெரியவன், நான் படித்தவன், எனக்கு இவ்வளவு சக்திகள் உண்டு, எனக்கு இவ்வளவு ஒரு ஆற்றல் உண்டு என்று சொல்லி முன்வைத்து இயேசுவின் இடத்தில் போனால் அந்த இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியாது. 2வது, அந்த துன்பங்கள், வருகிற துன்பங்களை நாம் தோளிலே சுமந்து செல்லாமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. இந்த 2 காரணங்களை, கருத்துக்களை மட்டும் இன்று தியானிக்கலாமே. தன்னலம் மறத்தல், என்னை நான் மறக்க வேண்டும். இயேசுவோடு, இயேசுவுக்காக பணி செய்கிற பொழுது, இயேசுனுடைய பிள்ளையாக வாழ ஆசிக்கிற பொழுது தன்னலம் இழக்க வேண்டும். இன்றைக்கி அது ஒரு பெரிய குறையாக நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்படி அந்த தன்னலத்தை இழக்குது? ஏன்னா அதை இழக்க முடியலையே. என்னுடைய ப்ரெஸ்டேஜ் என்ன ஆகிறது? மற்றவங்க முன்னாடி என்னுடைய பேர் கெட்டுடக்கூடாது, மற்றவங்க என்னை பற்றி குறையாக பொதுவில் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உண்டுங்க, எல்லாருக்குமே உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் யார் எப்படி சொன்னால் என்ன, கடவுளுக்கு முன்பாக நான் ஒரு தாழ்ந்தவன். ஆண்டவரே, நான் ஒரு தூசு, துரும்பிலும் துரும்பு, ஆனால் நீர் என்னுள் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவுக்கு முன்னாடி ஒரு தூசாக, ஒரு துரும்பாக, ஒரு தாழ்ச்சியோடு வாழ்கிறது தான் தன்னலம் இழக்க வேண்டும். எனக்கு இது வேண்டும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும், எதிர்காலத்துக்கு இவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறோம். நமது பெயரை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறோம், பதவியை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறோம், தக்க வைத்து கொண்டே இருக்கிறோம். இது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே அந்த இழப்பு, தன்னலம் இழப்பு என்பது குறைந்து விடுகிறது. அப்படி அது தன்னலத்தையே இழக்காமல் இயேசுவை பின்பற்றணும், இயேசுனுடைய அதிசயங்களுடைய அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் காண வேண்டும் என்றால் அது கிடைக்காது. எனவே வாழ்க்கையில் நீங்கள் தன்னை இழக்கிற பொழுது நீங்கள் உங்களை உணர்வீர்கள், கடவுளுடைய சக்தியை நினைத்து பார்ப்பீர்கள். அப்பொழுது மற்ற மனிதர்களும் உங்களுக்கு சமமாக தெரிவார்கள். எந்த வித்தியாசமும் எந்த மனிதரிடத்தில் நாம் பார்க்க மாட்டோம். அனைவருடைய உணர்வுகளை, எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுகின்ற நல்ல ஒரு மனப்பான்மையோடு வாழ்வோம். எனவே தான் இயேசு சொல்கிறாரு, தன்னலம் இழக்க வேண்டும்.
இரண்டாவது, சிலுவையை சுமந்தால்தான் என்னை நீங்கள் பின்பற்ற முடியும், கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். வாழ்க்கையில் சிறு சிறு துன்பங்கள் நமக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. வலி ரொம்ப ஹெல்த்திங்க. வலி இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய சிக்னஸ். துன்பம் இல்லைன்னா அது ஒரு சிக்னஸ். நான் எந்த துன்பமும் படக்கூடாது, அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு சில கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு துன்பமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளை ரொம்ப சொகுசாக இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைய வெளி உலகம் தெரியாமல் ஒரு அறைக்குள்ளே பூட்டி வச்சுட்டு அப்படியே அவருக்கு எல்லாமே 3 வேளை சாப்பாடு என்னென்ன தேவையோ எல்லாமே அறைக்குள்ளே வச்சு ஒரு மனுஷரை கூட பார்த்தது கிடையாது. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி உடுத்துவாங்க ஒன்றுமே தெரியாது. அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஒரு நாள் வெளியே வந்த உடனே மனிதர்களை பார்த்த உடனே எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறாங்க. வெயில பார்த்த உடனே கையெல்லாம் சூடாகுது. ஐயோ என்னென்ன தாங்க முடியல. காற்று உசுன்னு அடிக்குது. ஐயோ காற்று அடிக்குது. இப்படி ஒரு மனுஷன் பிராய்லர் மாதிரி உள்ளே உட்கார வச்சு வளர்த்த எனக்கு எந்த துன்பமும் தெரியக்கூடாது, சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், எந்திரிச்சு நிற்கக்கூட கூடாது, உட்காரக்கூட கூடாது, அப்படியே இருக்கணும் சுகமானா நம்ம ஒரு பிராய்லர் மாதிரி சீக்கிரமாக எல்லா வியாதியும் செத்து போயிடும் இல்லையா? அப்போ இந்த துன்பங்கள், வலிகள் நம்மை செதுக்குகிறது, நம்மை உருவாக்குகிறது, ஒரு நல்ல ஒரு வலிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு துணையாக இருக்கிறது. அப்படி அந்த துன்பம் இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்து தொடக்கத்திலிருந்தே தான் ஆதாமேவாளை படைக்கும் பொழுது ரொம்ப சுகமாக இருந்தாங்க. எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது. எப்போ கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தையை கேட்காமல் அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாங்களோ அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனை. ஆண்களை பார்த்து நீ நெத்தி வியர்வை நிலத்தில் விழ உழைப்பாய், அந்த உழைப்பின் மூலமாகத்தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். உழைக்காமல் இருந்தனா உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. அதே போல் பெண்ணை பார்த்து, ஏவாளை பார்த்து பேறு காலத்திலே நீ வேதனைப்படுவாய், அவ்வளோ வலி. அது ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க, அது குழந்தை பெற்றெடுக்கிறது அவ்வளோ எளிமையான ஒரு காரியம் கிடையாது, அவ்வளோ வலி, உயிர் போயிட்டு உயிர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த துன்பம் ஒரு நல்லது. அந்த துன்பத்தில் அந்த தாய் குழந்தை வந்த உடனே அந்த வலி எங்கே போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ சந்தோஷம் வரும். பிரியமானவர்களே, வலி, கவலை, துன்பம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கி நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படிப்பட்ட துன்பம் கஷ்டம் இருக்குது, மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஏன் கடவுள் என்னை மட்டும் சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ துன்பத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றியே தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த துன்பம் இருக்குது என்பது எல்லாருக்குமே இருக்குங்க, எல்லாருக்குமே இருக்குது. நிறைய வசதி படைத்தவனாக இருந்தாலும் அவங்களுக்கு துன்பம் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு துன்பம் இருக்குது, ரோட்டில் அனாதையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவலை இருக்குது. இப்படி எல்லாருக்கும் அந்த துன்பங்கள் உண்டு. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நம்ம இறைவனோடு இணைகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த துன்பங்களுடைய அளவானது குறைய ஆரம்பிக்குது. எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இந்த துன்பக்கின்னும் என்னை விட்டு அகல செய்வீராக, ஆயினும் எனது விருப்பம் அல்ல உம் விருப்பப்படியே அது நிகழட்டும் அப்படின்னு கடவுள் கூட சொல்லியிருக்கிறார் இல்லையா? இதைத்தாங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லணும். ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி பல நாட்களாக இருக்கிறது, உம்முடைய விருப்பம் என்னால் அதை எனக்கு குணப்படுத்திவிடும், இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த துன்பங்களை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியார் கப்புச்சின் சபையை உருவாக்கியவர், பிரான்சிஸ்கன் சபையை உருவாக்கியவர். கடவுள்கிட்ட அதிகமாக ஜெபித்த ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உம்முடைய துன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும், உமது பாடுகளை நான் அனுபவிக்க வேண்டும், உமது 5 காயங்களினுடைய வலியை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இவர் எல்லாவற்றையும் இயேசுவினுடைய துன்பங்களையே தன்னுடைய உடலில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர். அப்படி எனக்கு துன்பம் வேணும் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு திரு அவையில் மறு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்ற, கிறிஸ்தவ வாழ்வு வாழ, கிறிஸ்துவினுடைய நல்ல பண்புகளை, மதிப்பீடுகளை வாழ்ந்து அனுபவிக்க நம்மை நாம் இழக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். இந்த இரண்டும் நம்முடைய
கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருந்தால் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். நான் ஒரு தாழ்ச்சியான மனிதனாக, நான் ஒரு எளிமையான மனிதனாக, நான் துன்பங்களை எனது தோளில் சுமந்து இயேசுவினிடத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தனை நம்மளது வாழ்க்கையில் வரும். அப்பொழுது நிம்மதியாக இருப்போம். எவ்வளவுதான் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள், இழப்புகள் வந்தால் கூட இறைவன் என்னோடு இருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்வேன், அதை இறைவன் சுமந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் மகிழ்ந்திருக்க இந்த நாளிலே சிறப்பாக முடிவெடுப்போம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமே. எங்கள் அன்பு தெய்வமே, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களை எல்லாம் படைத்தவரே, எங்களுக்கு வலிமையை கொடுப்பவரே, ஆற்றலை கொடுப்பவரே, ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறீரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும். நாங்கள் நினைப்பது கேட்பது எல்லாம் தடைபடாமல் நடக்கட்டும் தெய்வமே. எம் அன்பு பிள்ளைகளுக்காக இதோ இந்த காணொலியை பக்தியோடு பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அவர்கள் உச்சம் தலையில் வைத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய உடல் வியாதி நீங்கட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை இருக்கிற உடல் வியாதிகள் நீங்கட்டும். மனதில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கட்டும். வலிமையும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுப்பீராக. உமது இரக்கத்தை அவர்களுக்கு அதிகமாக காட்டுவீராக. இன்று வெள்ளிக்கிழமை உம்முடைய இரக்கத்தினால், திரு இருதயத்தினால் ஆண்டவரே, உமது இதயம் இந்த பிள்ளைகளுக்காக துடிக்கட்டும். நீர் இவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க, ஒரு பரிவை கொடுக்க, ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இன்று உடல் வியாதியில் வேதனைப்படுகிற, கஷ்டப்படுகிற, படுத்த படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வியாதியெல்லாம் குணப்படுத்தும் நல்ல மருத்துவராக இரும் தெய்வமே. பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மன பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, சுறுசுறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் இவர்களுக்கு கொடுத்து நிறைவாக இவர்களை வழி நடத்துவீராக. உம்மை நம்பி வாழ்கிறார்கள், உம்மை நம்பி இந்த நாளை தொடங்குகிறார்கள். ஒரு நாளும் இவர்கள் வெட்கப்படாமல் இருக்க செய்வீராக. உமது கண்ணின் கரு விழியைப் போல இவர்களை பாதுகாத்து அரவணைப்பீராக. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆகாய்க்கு மொழிந்தீரே, அந்த ஆசீர்வாதங்களை இன்று இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும் தெய்வமே, அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இவர்களுக்கு நிம்மதியை, மகிழ்வை, சமாதானத்தை கொடுத்து இந்த நாள் முழுவதும் அமைதியோடு வாழ, பகிர்ந்து கொள்ள, எல்லா நலன்களாலும் நல்ல குணங்களால் வாழ கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, மகிழ்வின் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். May God bless us all.